பிரைஸ் த லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 22ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். The book of Isaiah chapter 49 verses 14 and 15. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அப்படிப்பட்ட சீயோனாக இன்றைக்கி ஒரு வேளை தேவ சமூகத்தில் நம்ம இருக்கிறோமா? இல்லை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் என்னை மறந்துட்டாங்களே, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கூட என்னை மறந்துட்டாங்களே, மனிதர்கள் தான் என்னை மறந்துட்டாங்க, பிள்ளைங்க தான் என்னை மறந்துட்டாங்க, கர்த்தருமா என்னை மறப்பார், கர்த்தருமே என்னை மறந்துட்டாரேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் வாயிலேருந்து சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனசளவில் இப்படியான காரியங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஸ்திரீ, இன்றைக்கி நம்ம அநேகர் இங்கே பெண்களாக இருக்கிறோம், நமக்கு பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் நமக்கு தெரியும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது இந்த இங்கிலீஷ் பைபிளில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கேன் அ உமன் ஃபர்கெட் ஹர் நர்சிங் சைல்ட்? பால் கொடுக்கிற ஒரு பிள்ளையை ஒரு தாய் மறப்பாளா என்று கர்த்தர் கேட்கிறார். நம்ம அந்த பிள்ளை பிறந்து அட்லீஸ்ட் ஒரு 6 months அந்த பிள்ளை என்ன செய்யுது? தாய்ப்பாலையே சார்ந்து வாழுகிற ஒரு குழந்தையாய் காணப்படும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக சாலிட் ஃபுட் ஆரம்பிக்கிறோம், இல்லை மற்ற ஃபுடெல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி பெரிய பிள்ளைங்களாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு அம்மா தேவைப்படுறத பார்க்கலாம். அந்த பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போது பிறந்து கொஞ்ச நேரங்களிலிருந்து அவர்களுக்கு தாய்ப்பால் தான் அவங்களுக்கு லைஃப் லைன். அவங்களுக்கு வேறு எந்த ஃபுட்டுமே கிடையாது, அவர்களுக்கு தாய்ப்பால். இன்றைக்கி எவ்வளோ சப்ஸ்டிடியூட் வந்துருச்சு, எவ்வளோ விதமான மில்கெல்லாம் பால் கலக்கி கொடுக்குற மாதிரிலாம் வந்துருச்சு. ஆனால் தாய்ப்பாலை போல் எந்த ஒரு பாலுமே இல்லை, நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ தான் பெற்றெடுத்த குழந்தையை அவள் மறப்பாளா? அவள் ஒரு நாளும் மறக்க மாட்டாள். நம்மெல்லாம் அந்த பாதையில் போயிருக்கிறோம். பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தித்து இருக்கிறோம். அவர்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணி, அவங்கள நீட் பண்ணி, அவங்கள கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சு, அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு தாயானவள் அதை செய்கிறாள். தன் ஸ்திரீயானவள் தன்னுடைய கற்பத்தின் பிள்ளையை அவள் இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா? 9 மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒரு குழந்தைய ஒரு தாய் மறப்பாளா? அவர்கள் மறந்தாலும், இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, ஷுவர்லி ஷீ வில் ஃபர்கெட். இங்கிலீஷில் அப்படி தான் இருந்துச்சு, ஷுவர்லி. ஒருவேளை அவங்க மறக்கலாம். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் தாய் அன்பு எல்லா அன்புக்கும் முதன்மையான ஒரு அன்பு. எவ்வளோ விதமான அன்பு இருக்குது. ஹஸ்பண்டுடைய அன்பு, மனைவி அன்பு, பிள்ளைங்க அன்பு, அப்பாவுடைய அன்பு வித்தியாசம், ஃப்ரெண்ட்ஸுடைய அன்பு வித்தியாசம். ஆனால் எல்லா அன்பை பார்க்கிலும் பார்த்திங்கன்னா அந்த மதர்ஸ் லவ் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா அந்த தாய் அந்த குழந்தைய கருவிலேருந்து சுமந்து, அது கருவில் குழந்தை உருவாயிடுச்சு அப்படின்ற அந்த நியூஸை கேட்டதுலேருந்து அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணி அந்த பிள்ளைய ரொம்ப கேர்ஃபுல்லாக கேரி பண்ணி அந்த பிள்ளைய பெற்றெடுப்பதற்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து அதுக்கு தேவைகளெல்லாம் சந்திக்கிறது ஒரு தாய். கடைசி வரைக்கும் தாய்மார்களுடைய அன்பு எப்போவுமே பிள்ளைங்களோட இருக்கும். பிள்ளைங்க கல்யாணம் ஆகி போய் பிள்ளைங்க 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆனால் கூட அம்மாமார் இருந்தாங்கன்னா பிள்ளைங்க மேலே எப்போவுமே ஒரு கரிசனை இருக்கும். எப்போ என் பிள்ளை என்னைய பாப்பா, எப்போ அவன் என்னைய பாப்பான். அது தாய்மார்களுடைய அன்பு இல்லையா? அந்த தாயே மறந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறக்க மாட்டேன். எவ்வளோ அருமையான தேவன். பிரியமானவர்களை, தாய் மறப்பது ரொம்ப எனக்கு ரேர். இந்த நாட்களில் நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஆனால் ஒரு 10% தாய்மார்கள் பிள்ளைங்களை மறக்கிறாங்க. 90% தாய்மார்கள் பிள்ளைகளை மறப்பது இல்லை தான். ஆனால் அந்த தாய்கள் மறந்தாலும்
நான் உன்னை மறக்க மாட்டேன் மகளே, நான் உன்னை மறக்க மாட்டேன் மகனே என்று சொல்லி இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களை மறக்கலை பிரியமானவர்களே. நீங்கள் போகிற சூழ்நிலையில் ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையே எனக்கு கிடைக்கலையே, ஆண்டவர் என்னோடு இருக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியலையே, எந்த ஒரு சத்தமுமே எனக்கு இல்லையே, எந்த ஒரு மாறுதலுமே என் வாழ்க்கையில் வரல, ஆண்டவரே நீங்களுமா என்னை கைவிட்டுட்டீங்க, ஆண்டவரே நீங்களுமா என்னை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு. ஒரு அம்மா, நீ ஒரு அம்மாவாக இருக்கிற, ஒரு அப்பாவாக இருக்கிற உன் பிள்ளைய நீ மறப்பியா? ஒருவேளை நீ கூட மறந்து போகலாம், ஆனால் நான் மறக்கவே மாட்டேன் மகளேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ அருமையான தேவன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலை வேளையிலையும் நம்மளோடு கூட இடைப்படுகிற ஒரு தேவன். ஆமேன். ஆண்டவர் ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறலன்றதுனால ஆண்டவர் உங்களை மறந்துட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க பிரியமானவர்களே. உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல, அதனால் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிடலை. நம்முடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடி கீழே விழுந்தாலும் அது ஆண்டவருக்கு தெரியாமல் விழாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுது. உங்களுக்கு நடக்கிற எல்லாம் தேவனுக்கு தெரியும். நீங்கள் கடந்து போகிற பாதை ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை, ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை, அவரால் மறக்க முடியாது. இன்றைக்கி நம்ம நினச்சாலும் நம்ம பிள்ளைங்களை மறக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும், எவ்வளோ பெரிய தவறு பண்ணாலும் தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை விட்டு கொடுப்பது இல்லை, நம்ம மறப்பது இல்லை. இப்போ நம்மளே அப்படி இருக்கிறோன்னா, நம்மளை படைத்து நம்மளை உருவாக்கி நம்மளுக்காக எல்லாவற்றையும் கொடுத்து தன் ஜீவனையே கொடுத்த அந்த தேவன் எப்படி உங்களை மறப்பார்? எப்படி என்னை மறப்பார்? ஆண்டவர் மறக்கலை. ஆண்டவர் உங்களை மறந்து போகவில்லை. ஹல்லேலூயா! ஆண்டவருடைய இந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஏசாயா 49 அதிகாரம் 14-15 வசனங்கள். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பது இல்லை. நான் உன்னை மறக்கல மகளே, உன்னை மறந்து போகல. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசின இந்த வார்த்தைக்காய், ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்களாய் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதும் இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கப்பா, நீங்கள் என்னை மறந்து போகலாம் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் இந்த வசனத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?